எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. கரூர் பெருந்துயரம், அந்த துயரத்திற்கு பிறகாக எப்படி மீண்டு வருவது என்றே தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார் தளபதி விஜய். விஜய் அவர்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் பார்வை கூட இல்லை என்று நீங்க தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. இப்போ இப்படி விஜய் அவர்களுடைய இந்த திக்குமுக்காடக்கூடிய இந்த நிலைமையானது எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக போய் முடிகிறதோ என்ற ஒரு பார்வை இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கோழி அமுக்குற மாதிரி கோணி பைய போட்டு அமுக்கி எடுத்துடணும் விஜயன்னு எடப்பாடி முயற்சி பண்றாரு. நான் தான் தெளிவா சொன்னேன், கன்சிஸ்டண்டா சொன்னேன். விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சு 214 கேண்டிடேட் போடுறதோ அல்லது கொஞ்சம் வேற சேர்த்துக்கிட்டு அவர் சிஎம் கேண்டிடேட் அமைக்கிறதோ எடப்பாடியை தான் பாதிக்கும்னு சொன்னேன். இப்போ அது வெளிப்படையா தெரியுதா இல்லையா? விஜய் வந்தா கிறிஸ்டின் ஓட்டை பிரிச்சிருவாரு, முஸ்லீம் ஓட்டை பிரிச்சவன்னு சொன்னோம்லாம் இப்ப மௌத்த எங்க கொண்டு வச்சிருக்கிறான். சும்மா ஒரு லாஜிக்கோட ஒரு விஷயத்த சொல்லணும், தரவுகளோட சொல்லணும். நண்பர்கள் தான் சரி, அவங்கள நம்ம குறை சொல்லி பேசாண்டா யாரையும். நாம சொல்றத எம்பசிஸ் பண்ணி தெளிவாகவே சொல்லிடுவோம். அதாவது ஒரு புது கட்சி, ஒரு இந்த மாதிரி திரைக்கலைஞர் கட்சி வரும்போது தமிழ் மண்ணுல பாதிக்கப்பட்டது அதிமுக தான். கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்தால பாதிக்கப்பட்டது, எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பன்னு கமலஹாசனால பாதிக்கப்பட்டது. இன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சீமானால 7.1% வாக்கு ஐயா எடப்பாடி பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் பலமுறை சொல்லிட்டேன். புதுச்சேரியில சீமான்கிட்ட 4வது போயிட்டாரு, விளவங்கோட்டில் 4வது போயிட்டாரு, கன்னியாகுமரியில 4வது போயிட்டாரு, தென் மாவட்டத்துல 30,000 ஓட்டு சீமானோட கீழே போயிட்டாரு. அவர் காரணம் வாக்கு வரத்தில்லாத ஜாதியை வச்சு அரசியல் பண்றாரு. முக்குலத்தோரை வச்சு, முக்குலத்தோர் ஓட்டு இவருக்கு வராது, முக்குலத்தோர் வச்சே அரசியல் பண்றாரு. வர முடியல அவரால். அப்போ அது மற்ற ஜாதிக்காரெல்லாம் ஏமாளி இழிச்சவாயனா அவன் சீமானுக்கு முன்னாடி போறான். முக்குலத்தோரும் சீமானுக்கு கொஞ்சம் கிடைக்கும், அது பன்னீர் தினகரன் ரூட்ல போறாங்க அவங்க. சோ சீமானும் பலகீனப்படுத்திட்டார், இந்துத்துவாவில் அண்ணாமலையும் பலகீனப்படுத்திட்டார், தினகரன் ஓபிஎஸும் பலகீனப்படுத்திட்டாங்க. போதாத குறைக்கு திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் பலகீனப்படுத்திட்டாப்புல. 40 ஜெயலலிதாட்ட இருந்தது 20 ஆயிட்டு. மீண்டும் விஜயும் தனி கட்சி ஆரம்பிச்சு கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா எடப்பாடி பலகீனப்பட்டுருவாருன்னு அவர் விஜய் அமுக்கி பிடிக்கிறார். இப்ப புரியுதுங்களா? விஜய்க்கும் திமுகவுக்குள்ள உறவு ஜெயராமனா விஜயராமனா ஒரு மறவர் ஒருத்தர் மன்றத்தில் வச்சிருந்தாரு. விஜய்க்கெல்லாம் தீக்குளிக்கெல்லாம் போனார். ரேசு சந்திரசேகர் ஆட்கள்லாம் விட்டு தடுத்து ஒரு விஜய் ஏதோ ஒரு போராட்டத்துல எல்லாம் போனவர். செட்டப் தீக்குளிப்பு தானே, ஓகே. அந்த அளவுக்கு போன ஒருத்தரை மாத்திக்கிட்டு ஜெய்சீலன்னு ஒருத்தரை, ஒரு கிறிஸ்தவரை கிறிஸ்டின் அந்த இதோட வச்சாங்க. 2011ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அந்த சத்யம் தேட்டர் கமலஹாசன் படத்துக்கு ரெட் ஜெயண்ட், அப்போ இது தன் படத்துக்கு வான்னு கேட்டார். விஜய் ஃப்ரெண்ட்ஷிப் வேற தொழில் வேறன்னு உதயநிதி சொல்லிட்டார். உடனே அணில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு போய் உதவ போயிட்டாரு. அணில் மாதிரி உதவணும்னு சொன்னதும் அந்த அம்மா அடின்னு அடிச்சுட்டாப்புல. கலைஞர்கிட்ட வரல, மோடி கிட்ட போனார். அப்பவே கலைஞர் சொன்னாரு ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள தகராறுனாரு. அப்ப கலைஞர் புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படியும் இந்த கோஷ்டி கட்சி ஆரம்பிச்சு வருவாங்க, சினிமா பாப்புலாரிட்டிய அரசியல் சக்தியா அதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லும் போது நம்ம வாரிசுகள் பலகீனப்படக்கூடாது, அதனால அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு அப்பவே மன்றத்தை உடைச்சி 2ஆக்கி திமுக ஆதரவு மன்றம் ஜெய்சீலன் அவரும் மற்றவங்க விஜய் சைடும் போயிட்டாங்க. பிறகு தலைவா படத்துக்குள்ளே இதைத்தான் சொன்னார். ஸோ 11லே திமுக விட்டு போயிட்டு 15 வருஷத்துக்கு பிறகு அவர் கட்சி ஆரம்பிச்சா திமுக பாதிக்குமா? நிச்சயமா இருக்காது. இல்ல. ஸோ இப்ப பாதிப்புங்கிறது சினிமா கலைஞர்கள் கட்சி ஆரம்பிச்சா ரெட்டலையை தான் பாதிக்கும். பாமர ஜனங்கள் அவங்க அதாவது பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இல்லாத ஓட்டர்ஸ், அவங்க ரெட்டலை ஓட்டர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த ஓட்டு தான் பாதிக்கும். ஐயா எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சி ஆரம்பிச்சா தனக்கு பாதிச்சிருங்கிறதுக்காக தான் பலன் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுக்க தயாராகிறார். நீங்க பார்த்துருக்கலாம். அவர் இப்போ விஜயா பிஜேபியான்னு வரும்போது பிஜேபிக்குள்ள வந்துட்டார். அது காரணம் சீமான் கரெக்டா சொல்றாரு. இப்போ சீமான் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடிச்சு ஹீரோவா தான் போறாரு. ஆனா ஒரு கருத்தை சீமான் சொன்னார், என்ன பிஎம்ஓ சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்க ஒண்ணு. எடப்பாடி அவசரப்பட்டுக்கிட்டு தன்னோட நிலைப்பாட்டை மாறி மக்களவை தேர்தலே வராதவர் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒண்ணும் இல்லை, இதுக்கே வந்திருக்காருன்னாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ளேயே விஜயை விட பாஜக முக்கியம்ங்கிற முடிவுக்கு
எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. ஆனா பாஜக சேர்ந்ததும் அண்ணாமலை பிரச்சனை, சீட்டு தகராறு, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு அண்ணாமலை பிஎம்ஓல போட்டு குழப்புறது, தினகரனுக்கு ஆதரவா வார்த்தைகளை அண்ணாமலை விடுறது எல்லாம் இருக்கும்போது இவர் இன்னைக்கு பேனர்கள்ல அந்த கொடி கட்டுறதுல 1 கொடி அதிமுகனா இன்னொரு கொடி தாவேகா. பாஜக கொடியே காணலையே. அப்ப தாவேகாவுக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆதரவாளர்கள் ஊடகங்கள்ல பேசுறாங்க, அவர் ஆதரவாளர்கள் தொலைக்காட்சியில விவாதத்துல பேசுறாங்க, அவர் ஆதரவாளர்கள் தினமலர்கள்ல செய்தியை பிளான் பண்றாங்க. பிளான்டிங் நியூஸ். நமக்கும் பிளான் பண்ண தெரியும். என்ன வேணாலும் பண்ணு, ஃபைனலா நாங்க தான்பா அடிப்போம், ஃபைனலா நாங்க தான்பா அடிப்போம்னு எங்களுக்கு தெரியும், கான்ஃபிடன்ஸ் உண்டு. ஸோ அந்த பிளான்டிங் நியூஸ் எல்லாம் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப அவருக்கு எப்படியாவது விஜயை தன்வசப்படுத்தணும்னு பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், தர்மபுரி, ஓசூர், அரூர் இங்கெல்லாம் பேனர் வைக்கிறது, தாவேக்காரங்க கொடியை கொண்டு காட்டுறது, இங்க 1 கொடி அதிமுக இன்னொரு கொடி தாவேக்காணி கட்டுறது. அப்ப இந்த வன்னியர்கள் டாமினேட்டா இருக்கக்கூடிய இடத்துல 10.5 ஐயா கொடுத்து பலமா இருக்கக்கூடிய இடத்துல ஜெயலலிதாவோட ஐயா பலமா இருக்கக்கூடிய இந்த வன்னியர் 10 வன்னியர் கட்சியா இருக்கக்கூடிய ஏரியாவில் 3 கட்சி பெருசா இருக்குது. சீமானும் இருக்கிறாரு, 3 கட்சி பெருசா இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள 4வது சீமான் வரும்போது தாவேக்காவுக்கு அங்க செல்ஃப் எடுக்கல, பிக்கப் ஆகல. ஏன்னா நிறைய அங்க ஆட்கள் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாமகங்கிறது என்டிஏல உள்ள ஒரு அங்கம்னாலும் பாமக அங்க ஒரு பெரிய வலுத்த சக்தி அமைப்பு ரீதியா. அடுத்து நாம் தமிழர் அவங்களும் இவரு கலைய பெருமாள், பொன்பரப்பி தமிழரசன், ஆனைமுத்து, வீரப்பண்ணு அந்த பகுதிக்குள்ள கொஞ்சம் இது பண்றாங்க. இது வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ள எடுத்துடுங்க. வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ள 3 கட்சி. 4வது சீமானுக்கு பறையர்கள்ட்ட தான் பெரிய செல்வாக்கு இருக்குது. ஒன்னையாட அடிக்க சொன்ன பறைய தானே அடிக்க சொன்னலாம் கேட்கறது, இதெல்லாம் வன்னியர்கிட்ட குறைவான செல்வாக்கு. அப்போ வன்னியர் சமூக விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே எடப்பாடி 10.5 எடப்பாடிக்கு முன்னாடி அந்த பெல்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம கேண்டிடேட் போட்டு என்ன ஓட்டு வரும், எல்லாரையும் தாண்டி போனோம், நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, அப்ப நம்ம எடப்பாடி கூட கூட்டணி போயிடுவோம்னு அந்த ரசிகர்களே முடிவெடுத்து போறான். எடப்பாடியும் என்ன பண்றாரு, இதுதான் சாக்குன்னு 10.5 கொடுத்தவொன்னு அந்த வன்னியர் கம்யூனிட்டி ரசிகர்களை ஜாதியோட சேர்த்து பிடிச்சி அவனை பணத்தை கொடுத்து போஸ்ட் அடிக்க வச்சு இது பண்ணி, அரசியல் நமக்கு இது உங்களுக்கு தெரியாதது இல்லையே. ரஜினி ரசிகர்கள் எல்லாம் உனக்கு என்ன இதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். அப்படி அவங்களை கையில எடுத்து எல்லா இடமும் விஜய் திணறிட்டாரு, எடப்பாடி பின்னாடி போறாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. நம்ம கருத்து அன்டெஸ்டட் நாட்போடு விஜயால, விஜய் இல்ல, அஜித் இல்ல, சிவகார்த்தியன் இல்ல. சிவகார்த்தியன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் பல நிரூபிக்கலன்னா அவரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய் முதல்வர்னு ஓட்டு எடுக்க முடியும். ஆனா விஜய் முதல்வர் ஓட்டு எடுக்காமலே இன்னொருத்தருக்கு அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது சாத்தியம் இல்லை. விஜய் முதல்வர்னு எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது விஜயகாந்த் முதல்வர்னு எடுத்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, பவன் கல்யாண் முதல்வர்னு எடுத்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி இருக்கும் போது இது நன்றாக தெரிஞ்ச பிறகும், ஜானகி சிவாஜி விஷயம் தெரிஞ்ச பிறகும் 50 சீட்டு கொடுத்தும் சிவாஜிக்கு கட்சியில சிவாஜிக்கு 25% ஆஃப் ஓட், புதுக்கோட்டை தொண்டமானுக்கு ஒரு 23, ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு 20, இந்த 3 பேர் தவிர 4% 5% ஓட்டு கூட எடுக்கல. அப்படி இருந்தும் விஜய வரவேற்கிறாருன்னு சொன்னா, பலம் நிரூபிக்காத விஜய் வரவேற்கிறாருன்னு சொன்னா, அங்க கான்செப்ட் என்னன்னா, விஜய் தரிச்சு நின்னா தன்னோட வாக்குல ஒரு கணிசமான பகுதியை இரட்டையில வாக்க விஜய் பிரிச்சிருவாருன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. அந்த அச்சம் ஸ்டாலினுக்கு இல்லை, அந்த அச்சம் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தான் இருக்கு. ஸோ அவர் அந்த அச்சத்துல அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு சீட்டு கொடுக்க தயாராயிட்டாரு. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்னா, உங்களால தனிச்சு நின்றுட முடியாது, உங்களோட இருக்கவங்கள நாங்களே விலைக்கு வாங்கி கையில எடுத்துருவோம்னு சொல்றாரு. இது ஒரு 30-40 தொகுதியில தான் நடக்கும். மற்ற தொகுதியில தென் மாவட்டத்துல அதிமுகவே பலகீனமா இருக்கக்கூடிய தொகுதியில எப்படி விஜய் ரசிகன் அதிமுகவுக்கு போய் கொடி கட்டுவான், பேனர் வைப்பான்? ஏன்னா அப்படி நினைக்கல. இந்த விளாளக்கவுண்டர் ஏரியாவிலையும் வன்னியக்கவுண்டர் ஏரியாவிலையும் இந்த அரசியலை பண்ணிட்டாங்க. இதை நான் ஏன் தெளிவா சொல்றோம்னா, 96ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தோக்கும் போது பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. காங்கேயத்திலும் பிரச்சாரம் பண்ணாங்க, வெள்ளக்கோயிலும் பிரச்சாரம் பண்ணாங்க,
முசிறிலையும் பிரச்சாரம் பண்றாங்க, தொண்டாமுத்தூர்லையும் பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் தான் அந்த அம்மையார் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அந்த அம்மையார் பிரச்சாரம் ஆண்டிப்பட்டிக்கு வரும்போது தேவேந்திரகுல வேளாளர்ங்கிற வகுப்பை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள், அம்சியாபுரம் ரஜினி மன்றத்தை சேர்ந்தவங்க, அவங்க ரஜினி ரசிகர்கள் என்ற இதுல செருப்பையும் விளக்குமாத்தையும் ஜெயலலிதா கிட்ட மேல காட்டினாங்க. அப்போ அவங்க செருப்பு விளக்குமாறெல்லாம் ஜெயலலிதாட்ட காட்டுனது ரஜினி ரசிகர் அந்த எதிர்ப்புக்காக காட்டினாருன்னு வெளிப்படையா மேம்போக்கா பார்த்தாலும், தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பெரிய ஒரு இது கொடியங்குளத்துல கலவரத்தின் மூலமா ஜெயலலிதா ஆட்சியில சொல்லண்ணா துயரங்களும் ஸ்டேட் டெரரிசம் அங்க நடந்ததுன்னு சொல்லும்போது அந்த மக்கள் அந்த வகுப்பை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் டபுள் இதாட்டு அதை காட்டினாங்க. அதே மாதிரி இங்க வந்து வன்னியர் வகுப்பை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் அவங்க முன்னின்று இந்த வேலைகளை பார்க்குறாங்க. காரணம், அந்த பகுதியில் எடப்பாடி பலமா இருக்கிறார். இது வந்து மற்ற பகுதிகளில் நடக்குமானா எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. எது எப்படினாலும் இந்த இடத்துக்குள்ள விஜய் தனித்து போட்டியிட தகுதியற்றவர், விஜய் ஒரு சபார்டினேட்டாக போவதான் தகுதி உள்ளவர்னு இப்பவே பண்ணிட்டா அதுக்கு பிறகு விஜய் ரொம்ப குறைஞ்ச சீட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ விஜய் கொஞ்சம் தம் பிடிச்சி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு என்னத்தையும் போட்டுக்கிட்டு கடைசியா பேரம் பேசினாதான் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் கணிசமா கிடைக்கும். இப்பவே விழுந்தே விட்டானையான்னு எடப்பாடி பழைய கில்லாடி, எக்கச்சக்கமான திறமசாலி, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திறமசாலி. பாமகவோட அதிக சீட்டு உங்களுக்கு கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க வன்னியர்கள், ஓட்டு வராது, அதனால அவங்களுக்கு 23 அன்னைக்கு 20 ஏத்துக்கிடுங்கன்ட்டாப்ல. தமிழிசை அம்மையார்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே நீங்க தனிச்சு நின்னுங்க, நம்ம தனிச்சு நின்னே பார்த்துருவோம்னாரு. ஐயோ, அந்த அம்மா பரிதாபமா அப்புறம் ஒரு 5 சீட்டை வாங்கிக்கிட்டு 5 தோத்து போச்சு. அப்ப நீங்க எடப்பாடிங்கிறது மலை ஒழுங்கி மகாதேவன், பெரிய புத்தக அரசியல்வாதி. விஜய் தரப்பெல்லாம் ஊதி தள்ளிடுவாரு. இப்ப அந்த வேலையை தான் பாக்குறாரு. அப்ப விஜய் இதுல அலர்ட்டா இருக்கணும். நீங்க இப்பவே சபார்டினேட் போர்ட்ஸ்ங்கிற மாதிரி ஒப்புதல் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கடைசியில் தருவாரு. பலன் நிரூபிக்கல விஜய்ங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்தை அவருக்கு சாதகமா அவரு பக்காவா பயன்படுத்தக்கூடிய ஒரு கில்லாடித்தனமான அரசியல்வாதி ஐயா எடப்பாடி பழனிசாமி. அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது ஐயாவை. விஜய் தான் பெரியவர் நினைக்கக்கூடியவர் தான், அது நான் மறுக்க வரல. ஆனா நீங்க நிரூபிக்கணும். நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக நின்று 234 தொகுதியிலும் கேண்டிடேட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு 600 பேரையாவது உங்க கட்சி நிர்வாகிகளை பார்த்து பேசணும். நீங்களும் கொஞ்சம் பணத்தை ஃபண்ட் பண்ணணும், பணக்காரனோட கையில எடுக்கணும். 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடணும். இல்லை கூட்டணிக்கு யாராவது வந்தாங்கன்னா அது சூழ்நிலை தக்கன பண்ணிக்கலாம். அப்படி நின்று பலத்தை நிரூபிச்சாதான் உங்களுக்கு மரியாதை. ஆனா நீங்க அப்படி 26ல பலத்தை நிரூபிச்சா எடப்பாடிக்கு கதி அதோ கதி ஆயிரும். எடப்பாடிக்கு கதி அதோ கதி ஆயிரும். அதனால நீங்க பலம் நிரூபிக்க கூடாதுன்னு எடப்பாடி அவ்வளவு தகுதி திட்டங்களையும் வித்தைகளையும் காட்டுறாரு. அம்பேத்கர் சொல்றாரு, பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர், ஐடென்டிஃபை த எனிமி. இப்ப நம்ம யாரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மண்ணில் நம்ம எதுனாலும் சொல்லி தான் நம்ம இதுகளை பண்ணுவோம். அந்த இடத்துக்குள்ள விஜய எடப்பாடி ஒழுங்க பார்க்கிறார். இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில திக்குமுக்காடுறார். பட் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடப்பாடியை தான் எதிரியா பார்க்கிறார். நீங்க என்னதான் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாலும் அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவரு நிறைய அனுபவங்கள் கொண்ட ஒரு பெரிய தலைவர். காமராஜரின் தவறில்லை, கலைஞருக்கு தவறில்லை, ஜெயலலிதா அம்மையார் தவறில்லை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தவறில்லை. பாடம் படிச்சு நிதானமா காய்களை நகர்த்தக்கூடியவர். அப்ப அவருக்கு பார்வையில மெயின் எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி மடியில கொண்டு விஜயை போற்றக்கூடாது. ரொம்ப நுணுக்கமா காய் நகர்த்துறாரு. இவர் ஏதாவது பேசுவார், சின்ன பிள்ளைங்க பேசுறதுக்காக நம்ம உடனே அதுல ரியாக்ட் பண்ண முடியாது. இப்பவே தெரியுத அவர் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னா ஏன் ஆளெல்லாம் எடப்பாடி இதுல போய் கொடியை பிடிச்சிக்கிட்டு போஸ்டர் போட்டுட்டு போறான். அப்ப நீ ஆட்களெல்லாம் வியாபாரியா வளர்த்துருக்கிற, அப்படியே திமுக காரனும் ஆள அமைக்கிறான், அதிமுக காரனும் அமைக்கிறான். அப்ப என்ன கொள்கை இல்லாத பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்னு. எல்லாமே டாப் டு பாட்டம் வியாபாரியா இருக்கிறான். நீங்க போஸ்டர் ஒட்டிருக்கவனுக்கும் கொடி வச்சிருக்கவனுக்கும் வந்து பெரிய லாபம் அதிமுக கலந்து கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைச்சிருக்கும். நிச்சயமா கிடைச்சிருக்கும். பெரிய ஒரு தொகை கொடுத்து விஜய்க்கு இமேஜை டவுன் பண்ணி விஜய் வந்து தனிச்சு போட்டியிடல, எடப்பாடி பின்னாடி போறாருன்னு காட்டுறதுக்கே திட்டமிட்டு நடக்குது. அப்ப இதை முறியடிக்க வேண்டியது விஜய்க்கு கடமை. நிச்சயமா சார். தற்கால அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்தேன். அது எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.